வச்சு மேய்க்கிறதே பெரும்பாடால இருக்கு. ஏட்டி என்னங்க டீ ஒன்னு ரெண்டு பிள்ளைகளை பெத்துக்கிட்டு ஓவரா சீன போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அந்த காலத்துல எல்லாம் 10 பிள்ளை 12 பிள்ளைன்னு பெத்தாங்க. அவங்க எல்லாம் வளர்க்கலையா? ஆச்சி அந்த காலத்துல எல்லாம் 10 புள்ள 12 புள்ள பெத்ததெல்லாம் உண்மைதான் ஆச்சி. அப்பெல்லாம் அம்மா அப்பா சொல்ற பேச்ச கேக்குங்க. இந்த காலத்து பிள்ளைங்க மதிக்கவே மாட்டேங்குதுகளே. ஆமா ராணி அக்கா, இந்த வசந்தி அக்கா மக எந்த நேரம் பார்த்தாலும் செல்லும் கைமாத்தானே தெரியுது. ஐடி வேலை பாக்குறவங்க கூட இந்த மாதிரி தெரிய மாட்டாக்கா. ஏட்டி ஏன் போன எனக்கே கொடுக்க மாட்டாடி. தரமாட்டேன்னு அவளே எல்லா டேட்டாவையும் முடிச்சு புறா. அன்னைக்கு பாரு என் சொந்தக்காரவோ ஒருத்தவங்க போன் பண்ணிருக்காடி. எனக்கு குடுக்கறதுக்கு வலிச்சுக்கிட்டு எங்க அம்மா தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளார், நீங்கள் தயவு செய்து பின்னர் அழைக்கவும் சொல்லிட்டாடி. வசந்தி சியானா வைத்து பிடிச்சோன்னா? அட ஆமாக்கா, இந்த காலத்து பிள்ளைகள நல்ல விவரமா இருக்குங்க. செல்லும் கையுமா தானே இருக்குங்க. அந்த காலத்துல எல்லாம் நம்ம செல்ல கண்டமா டிவியை கண்டமா? ஆமா ராணி, அந்த காலத்துல எல்லாம் ஏது டிவி? பஞ்சாயத்துல ஒரு டிவி பெட்டியை வச்சுட்டே டிவியை போடுவாங்க. ஊரே அங்க போயிட்டே பாக்கும். ஆமா சரோஜாக்கா, எங்க அம்மா அந்த டிவியை கூட பார்க்க விடாது. இப்ப என்னன்னா வீட்டுக்கு ஒரு செல்லு இருக்கு, அதை தேம்பிள்ளைய வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்குங்க. சும்மாவே என் மக சியானா செல்லும் கைமாத்தையும் தெரியுறா. லீவு மட்டும் விட்டா போச்சுக்கா. செல்லோடதையும் தூங்குவா, செல்லோடதையும் சாப்பிடுவா. அவளை அடக்கவே முடியாதுக்கா. லீவு முடிஞ்ச மறுநாளே எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டுறலாம்னு இருக்கேன்க்கா. கொஞ்ச நாள் அங்க இருந்தாத்தையும் கஷ்ட நஷ்டம்லாம் தெரியும். ஓ அப்படியா வசந்தி? சரி சரி, எங்க அம்மாவும் லீவு விட்ட கையோட அனுப்பி விடுந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பிள்ளைகளை. எங்க அம்மா வீட்டுல இருந்தாலாவது பிள்ளைகளை கொண்டு போய் அங்க விடலாம். எங்க அம்மாவோ காடுகர வயக்காடுன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதுக்கு சிரமத்தை கொடுப்பானே, அதான் இந்த தாட்டி போகல வசந்தி. ஓ அப்படியாக்கா, பிள்ளைங்க ஆசைப்படும்லக்கா அம்மாச்சி வீட்டுக்கு போகணும் அம்மாச்சி வீட்டுக்கு போகணும்னு. அப்படி கேட்டுச்சுன்னா ஒரு 2 நாள் கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு வர வேண்டியதான் வசந்தி. என்ன செய்யறது? சரிக்கா அவங்களுக்கு வேலை இருக்குல்ல, நம்ம என்ன செய்ய முடியும்? சரோஜாக்கா, உங்ககிட்ட கேட்கணும் நினைச்சுக்கிட்டே இருந்தே மறந்தே போச்சு பாருங்களேன். உங்க தோப்புல எதுவும் இளநீ கிடக்கா? எதுக்கு வசந்தி இளநீ? ஏக்கா, இந்த மனுஷன் குடிச்சு வயிற்றெல்லாம் புண்ணாக்கி வச்சிருக்காருலக்கா. ஒழுங்காவே சாப்பிட மாட்டாரு. எங்க அத்தையும் சொன்னாங்க, இளநீ இருந்தா வாங்கி குடிடி, புண்ணையெல்லாம் ஆத்திரும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே சரோஜா கிட்ட கேட்போமேன்னு கேக்குறேன்க்கா. ஆமா வசந்தி, வயிற்று புண்ணையெல்லாம் ஆத்திரும் இளநீ. இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும், வாங்கி குடு. என்ன சரோஜாக்கா, உங்க தோப்புல இளநீ இருக்கா? இளநீ எங்க கிடக்கு? எல்லாம் தேங்காயத்தையும் கிடக்கு. ஏக்கா, நீ ஒண்ணு சும்மா தர வேணாக்கா இளநீ, காசுக்குத்தான் கேக்குறேன், ஒரு 2 கொடுங்களே. எனக்கும் இப்பத்தே ஞாபகம் வருது. ஏன் சரோஜாக்கா, இளநீ இருந்தா எனக்கும் தாக்கா. ஒரு 150 இளநீ வேணும், குடு. ஏட்டி சின்ன பொண்ணு, 150 இளநீ எதுக்குடி? எதுவும் கடையிட போட போறியா? ஆமா, கடை போடுறேன். அட போறாணியக்கா, எங்க வீட்டுல இருக்குகளே என் மாமியாரும் என் நாத்தனாரும், அதுகளுக்கு தாக்கா. ஏட்டி, அதுகளுக்கா 150 இளநீ? ஆமா வசந்தியக்கா, வெயில் ரொம்ப ஓவரா இருக்கான். அதே இளநிய வாங்கி 150 போடு, நாங்க அப்பப்ப வெட்டி குடிச்சுக்கிறோம்னு என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்துச்சுங்க. எனக்கு இப்பத்தேன் ஞாபகம் வந்துச்சு, அதே சரோஜா கிட்ட கேக்குறேன். 150 இளநிக்கு இவ காசை கொடுத்து கிழிச்சிருவா. இந்த வசந்தி 2 இளநீ வாங்குறா, அவளே குடுக்கறது என்னமோ சந்தேகம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இவ 150 இளநீ வேணுமா? 150 இளநீ? என்ன சரோஜாக்கா, எதுவும் சொல்லாம வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்க? இருக்கா என்ன இளநீ? அது இருக்கா என்னன்னு தெரியல ஏட்டி. வீட்டுக்காரர் எல்லா இளநியும் தேங்காயா முத்தி போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஓ அப்படியா சரோஜாக்கா? சரிக்கா, வேற எங்கயாவது நான் கேட்டு பாக்குறேன். இங்ககிட்டே உட்கார்ந்து இருந்தா நம்மகிட்டயே கேள்வி மேல கேள்வி கேட்டு வாயை புடுங்குவாளுக. நம்ம வீட்டுக்கு போயிருவோம். சரிங்கடி, நீங்க உட்கார்ந்து பேசுங்க, எனக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போறேன். ஏன் சரோஜாக்கா அதுக்குள்ளேயும் போறீங்க? வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு சொன்னீங்க. ராணி, ஆடு மாடுக்கெல்லாம் தண்ணி வைக்க வேணாமா? இறையெல்லாம் போடணும், நான் கிளம்புறேன் ராணி. சரிக்கா, நானும் வாரேன். வா ராணி, போவோம். பாத்தியா சின்ன பொண்ணு, சரோஜாக்கா போறேன்னு சொல்லவும் ராணி அக்காவும் கிளம்பி போயிருச்சு. வசந்தியக்கா, ராணி அக்காக்கு வீட்டுல வேலை இருக்க மாட்டோம், அதான் கிளம்பி போயிருச்சு. ராணி அக்காவை நீ விட்டே கொடுக்க மாட்டியே. சரி, நானும் கிளம்புறேன்டி, என் வீட்டுக்காருக்கு வேற இளநீ வாங்கணும். வசந்தியக்கா, நானும் வரேன்க்கா. நான் மட்டும் இளநீ இல்லாம எங்க வீட்டுக்கு போன நாள்ல இருக்கு, அம்புட்டுதேன்க்கா. சரி டி, வா, தோப்பா இளநீ இருக்கான்னு தேடி அலைவோம். பாட்டி, நானும் வரேன் டி. நீங்க எதுக்காச்சு வெயில்ல அலையிறீங்க? பாட்டி, எம்புட்டு நேரமே வரிக்க உட்கார்ந்து கிடக்கிறது போர் அடிக்குதுல. உங்களோட வந்தா நல்ல ஊரை சுத்தி பார்க்கலாம்.
வயசான காலத்துல நல்லா தின்னு கிண்ணுட்டு வீட்டுல ரெஸ்ட் எடுப்பாங்களா? அதை விட்டுக்கிட்டு நம்மளோடயே சுத்திக்கிட்டு திரியுறாங்களே. ஏன் மொட்டாச்சி, உங்க வயசு ஆளோடயே நீங்க சேரவே மாட்டீங்களே, ஏன்? பாட்டி, அவளுகெல்லாம் பழைய காலத்து ஆளு கட்டி அந்த காலத்து கதையே பேசிக்கிட்டு திரிவாளுக. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நீங்க இப்ப உள்ள காலத்தை பத்தி நல்லா பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களோட இருக்க தாண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். மொட்டாச்சி 2K கிட்ஸாக ஆசைப்படுறீங்க. அடப்பாங்கட்டி. சரி வாங்க மொட்டாச்சி, வா சின்ன பொண்ணு கிளம்புவோம். சரிக்கா. என்ன வைக்க வீட்டுக்குள்ள இருக்க முடியுதா? ஒரே புழுக்கமால புழுங்குது. அண்ணன் கிட்ட எம்பிட்டு நாளா ஏசி மாட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அண்ணன் காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்களே. காசு வரட்டும் பணம் வரட்டும்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த வெயிலுக்கு வேற தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கு. ஏதாச்சும் குடிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அம்மா காலையில தர்பூசணி ஒண்ணு வாங்கினாங்களே, நறுக்கி இறுக்கி கொடுக்கலாம்ல. அப்படியே வச்சு மருமகளுக்கு வெட்டி கொடுப்பாங்க, இல்லைன்னா அவங்க திம்பாங்க. எனக்கு வெட்டி கொடுக்கணும்னு எண்ணமே வராதே. இந்த வீட்ல எதுவும் கேட்டாத்தேன் கிடைக்கும். மக ஊர்ல இருந்து வந்திருக்காளே, என்ன வேணும் ஏது வேணும்னு கேக்குறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. மருமக மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தா கூட ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க. விடக்கூடாது, இன்னைக்கு அந்த ஒரு தர்பூசணி பழத்தையும் நம்மளே சாப்பிடணும். என்னடி அம்மா அம்மா நலரிக்கிட்டு கிடக்க? வீட்டுக்குள்ள தானே இருக்கேன். ஏமா இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருக்க? உன்னை அம்மா தானே கூப்பிட்டேன். ஏன்டி நான் அடுப்படிக்க வேற வேணாடி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சும்மா சும்மா நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தா ஏதாச்சும் விஷயம்னா அடுப்படிக்கல வந்து சொல்ல வேண்டியதானே? போவாங்கிட்டு அடுப்படிக்கல வந்தாலே எனக்கு ஒரே புழுக்கமா இருக்கு. அதனாலதான் நான் அடுப்படிக்கலையே வாரதில்ல. உன்னை கூப்பிட்டதுக்கு இந்த கத்துற. சரி என்னன்னு சொல்லிட்டி? எனக்கு ஏகப்பட்ட வேலை அடுப்படிக்கல கிடக்கு. எம்மா காலையில ஒரு தர்பூசணி பழம் வாங்கினீல? ஆமா வாங்கினேன். அத வாங்கினதை அப்படியே மூளைய வச்சுக்கிட்டு இருக்க. வெட்டி தந்தா நானாலும் தின்னுக்கிட்டு இருப்பேன்ல. ஒரு அக்கறையே இல்லம்மா உனக்கு. பாட்டி, ரோட்ல போறது ஒண்ணு விட மாட்டேன். அதை வாங்கிட்டா இதை வாங்கிட்டான்னு சொல்ற. வாங்கி வச்சாச்சு. அது வெட்டி திங்கிறதுக்கு கூட உனக்கு வலிக்குதாடி? போய் அடுப்படிக்கல இருக்கு, கத்தி எடுத்துட்டு வந்து நறுக்கி சாப்பிடு. எம்மா என்னம்மா என்னைய வேலைய விக்கிட்டு இருக்க? நான் இப்ப ரெஸ்ட் எடுக்கலாம் தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். ஒவ்வொரு வீட்ல போய் பாருமா, மக வீட்டுக்கு வந்துச்சுன்னா என்ன வேணும் ஏது வேணும்னு கவனிப்பாங்க. நீ என்னை கண்டுக்கவே மாட்டேமா. பாட்டி, நாங்க மட்டும் என்னட்டி செய்யறோம்? உட்கார்ந்த இடத்துல தானே சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்ககிட்ட என்ன வேலை வெட்டிய வாங்கிக்கிட்டு இருக்கோம்? நல்லா திங்கிற, தூங்குற, ரெஸ்ட் எடுக்கிற. ஒரு தர்பூசணி பழத்தை கூட வெட்டி திங்க மாட்டியாட்டி? ஏன்டி இப்படி அநியாயம் பண்ற? அட போமா, யாராச்சும் தர்பூசணி வெட்டி கொடுத்தா திங்க நல்லா இருக்கும். வெட்டிட்டாமா. இங்க பாருடி ராதிகா, எனக்கு அடுப்படிக்கல ஏகப்பட்ட வேலை கிடக்கு. உனக்கு தர்பூசணி பழம் வேணும்னா நீனே வெட்டி சாப்பிடு. தேவையில்லாம நொம்மா சொல்லிக்கிட்டே இருக்காத. எம்மா நீ எதுக்கு அடுப்படிக்கல போய் வேலை பார்க்கணும்? அண்ணி எங்க? கேட்டி, உன் நொன்னிதான் நம்மளுக்காக இளநீ வாங்குறேன்னு சொல்லிட்டு காலையிலேயே போனாலேட்டி. இன்னும் வரட்டானா? சமையல் வேற செய்யாம இருந்துச்சு. அதே நான் போய் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்டி. இந்த அண்ணி சரியான ஆளாத்தான் இருக்காங்க. போன இடம் வந்த இடமால இருக்காங்க. நம்ம எல்லாம் வீட்ல இருக்கோமே, வந்து சமைக்கணும் கொள்ளணும் நினைப்பே இருக்காது போல இருக்கு. கேட்டி, அவ என்ன ஊர்க்கதை பேசுறதுக்கா போயிருக்கா? நம்மளுக்காக இளநீ வாங்க தண்ணிட்டு போயிருக்கா. அவ வாட்டுக்கு தவணைன்னு வீட்டுலவே இருந்தா. நீ என்னடி ஆட்டமா அண்ணன் இளநீ வேணும்னு? மருமகளை விட்டு கொடுக்குறியான்னு பாருவேன். மருமக எது பண்ணாலும் சரி, நான் எது பண்ணாலும் தப்பு. ரொம்ப ஓவராத்தாம பண்ற. உனக்கு மக மேல இருக்கிற பாசத்தை விட மருமக மேலதான் ரொம்ப பாசமா இருக்க. ஆமாண்டி, நீ ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் வருவ. நீ வந்து தின்னு இருந்துட்டு தலை மூட்டி விட்டுட்டு போயிருவ. எனக்கு முடியாம இருந்தா அவ தானே பாக்கணும். அவள் அண்டி தானே இருக்கணும். எம்மா என்ன இருந்தாலும் பெத்த மக பாக்குற மாதிரி யாராலையும் பார்க்க முடியாதுமா. சரி இப்ப என்னடி அதுக்கு? மத்தியானம் 12:30 மணி ஆனா போதும். எம்மா பசிக்குதுன்னு ஏல விட்டுக்கிட்டு கிடப்பியே. நான் இப்படியே உட்கார்ந்திருந்தா சோறு எப்படிடி வரும்? நான் அடுப்படியில போய் சமைச்சாதானே வர்றேன். அம்மா உன்னை யாரும் இப்ப சமைக்க வேணாம்னு சொல்லலம்மா. எனக்கு தர்பூசணி பழத்தை வெட்டி கொடுத்துட்டு போய் சமைன்னேன்னு சொல்றேன். கேட்டி, நான் அடுப்படிக்கல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவ உனக்கு தர்பூசணி பழத்தை வெட்டி கொடுத்து உனக்கு திங்கணும்னு சொல்லணுமாடி? வெட்டி அந்த சோபால உட்கார்ந்தானே இருக்க, போய் நறுக்கி திங்க வேண்டியதானே? நானும் அடுப்படிக்கல வெந்து நொந்து போயிட்டே சமைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ திங்கிற ஒரு துண்டுல எனக்கு ஒரு துண்டு கொடுத்தா நானும் நல்லா தின்னுக்கிட்டே வேலை பார்ப்பேன். அதெல்லாம் செய்ய மாட்டேன். எம்மா நான் ஒண்ணு இந்த வீட்ல வேலை செய்யறதுக்காக என் மாமியார் வீட்ல இருந்து கிளம்பி வரலமா. ரெஸ்ட் எடுக்கலாம்னே வந்திருக்கேன். ரெஸ்ட் எடுக்கலாம்னா வந்திருக்க, அப்ப போய் ரூமுக்குள்ள போய் படுத்து தூங்கு. எம்மா தர்பூசணி பழத்தை வெட்டி கேட்டதுக்கு ஏம்மா இப்படி பேசுற? வெட்டி தாமா. இவட்ட என்ன சொன்னாலும் திருந்த மாட்டா. நான் வளர்த்த வளர்ப்பு சரியில்லை. திருட்டி போய் வெட்டி கொண்டு வரேன். ஊர் உலகத்துல எல்லாம் பிறந்த வீட்டுக்கு வந்தவளுக அம்மாவுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு வேலை செய்வாளுக. ஆனா நான் பெத்ததோ திமிரு முடிச்சதால இருக்கு. வயசான காலத்துல என்ன எல்லாம் வேலை ஏவிக்கிட்டு இருக்கா. நானே மாமியார் வீட்ல வேலை பார்க்க முடியாம அம்மா வீட்ல வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்திருக்கேன். இங்க வந்து நான் வேலை பார்க்கணுமா? முடியுமா? நான் ஒரு வேலை பார்க்க
மாட்டேனே. இப்படியே உட்காந்து உட்காந்து தூங்கி தூங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அண்ணியும் சரியான ஆளுதான். இளநீ வாங்குறதுக்கு இம்பிட்டு நேரமா எங்க வீட்ல இருந்தா வேலை பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு பொறுமை பேச போயிட்டாங்க. சப்பாட இம்பிட்டு நேரமா உட்காந்துக்கிட்டே இருக்கிறது குறுக்கு வலிச்சு போச்சு. போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும் காலம் யாவும் பேரின்பம் காணும் நேரம் ஆனந்தம். என்னாச்சு செய்கிறது? நம்மளும் எத்தனை லக்கிலதே இளநீ இருக்கான்னு கேட்டு பாக்குறது. எல்லா லக்கிலையும் இல்லைன்னே சொல்றாங்க. ஆமாச்சி, இந்த தோப்புல கூட கேட்டு பார்க்கலாம்தே வந்தோம். இங்க பாருங்க, மரமே எப்படி மொட்டையா நிக்குதுன்னு. ஒரு இளநிய காணாம பாருங்க. இருங்காச்சி, இம்புட்டு தூரம் வந்துட்டோம்ல, இன்னும் 2 லக்கில கேட்டு பார்த்துட்டு போவோம். ஆச்சி, இன்னும் கொஞ்ச தூரம் தான் ஆச்சி. வாங்க ஆச்சி, போய் பாப்போம். இளநீ கிடைச்சா 2 இளநிய வெட்டி தரேன். மடக்கு மடக்குன்னு குடிங்க. வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ இந்த கதையே, வாராயோ வெண்ணிலாவே. ஆச்சி, இந்த மாதிரி பாடுனாத்தானே உங்களுக்கு போரே அடிக்காது, எனர்ஜியா வருவீங்க. அதுக்கு தேன் பாட்டு பாடிக்கிட்டு வாரேன். இந்த மொட்டை ஆச்சிக்கு நான் பாடுனாலே பிடிக்காதே. ஒரு சூப்பர் சிங்கரா தடுக்கிறதே இந்த மொட்டை ஆச்சிக்கு வேலையா போச்சு. ஏய் வசந்தி அக்கா, அங்க பாருக்கா. ஆமாக்கா, நம்ம தெரு தெருவா இளநீ வேணும் தேடி திரிஞ்சோம்ல, அந்த ஆண்டவனே நம்மளுக்கு இளநீ பறிச்சு போட்டிருக்காருக்கா. எப்படியும் ஒரு 200 இளநீ இருக்கும் போலயே. ஆமா வசந்தி அக்கா, இப்ப விக்கிற விலைவாசிக்கு நம்மளுக்கு ஓசியில இளநீ கிடைச்சிருக்குக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆச்சி, யார் பறிச்சு போட்டா என்ன, நம்மளுக்கு தேவை இப்ப இளநீ. வாங்க ஆச்சி, எல்லாத்தையும் எடுத்துட்டு போவா. எம்பிட்டு இளநீ. சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு 20 இளநீ மட்டும் கொடுத்துருடி. எடுத்துக்க வசந்தி அக்கா. ஆச்சி, அருவாலாம் கொண்டு வரலையாச்சி. ஆமா சின்ன பொண்ணு, நடந்து வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு. ஆளுக்கு 2 இளநீ குடிப்போம். சரி வசந்தி அக்கா, உட்காருங்க, கரும்பி தாரேன். ஏய் அம்மாடியோ, ஆச்சி என்ன இந்த உரியிறிய? பாத்து உரிங்க ஆச்சி, இளநீ ஓடே வாய்க்குல போயிட போகுது. அடியே சின்ன பொண்ணு, இளநீ நல்ல டேஸ்டா இருக்குடி. தண்ணி ஊற அம்பட்டு இனிப்பு. மொட்டாச்சி, ஓசையில கிடைச்சா தேனு மாதிரிதான் இருக்கும். ஏன் ஆச்சி டென்ஷனா ஆகுறீங்க? அவ சும்மா கேலிக்கு தானே பேசுறா. குடிங்க குடிங்க. சின்ன பொண்ணு, எப்படியும் ஒரு 150 இளநியாவது இருக்கும்ல? இருக்குந்தாக்கா. இம்புட்டு இளநீ எப்படி தூக்கிட்டு போறது? ஆச்சி, ஒரு முடிவோடதே இருக்கு. ஓசியில கிடைக்கிற இளநிய ஓரளவு குடிச்சிடலான்னு முடிவு கட்டி இருக்கு. ஏட்டி சின்ன பொண்ணு, எம்பிட்டு தூரம் இளநீ வேணும் தேடி திரிஞ்சு அலைஞ்சுக்கிட்டு கிடந்தோம். நம்மளுக்கு பாருட்டி, ஒரு தோப்புல இம்பிட்டு இளநீ கிடக்கு. யாரோ வெட்டி போட்டுருப்பாவளட்டி. சீக்கிரமா எடுத்துட்டு போயிருவோம். ஆமா வசந்தி அக்கா, இப்ப விக்கிற விலைவாசிக்கு இப்படியே எவனாவது வெட்டி போட்டுட்டு போவாம. சீக்கிரமா இளநிய குடிச்சிட்டு தூக்கிட்டு போயிருவாங்கக்கா, இல்லன்னா தோப்புக்காரே வந்துட போறேன். உச்சி வெயில்ல இந்த மாதிரி ஜில்லு ஜில்லுன்னு இளநீ குடிக்கிறது எவ்வளவு சுகமா இருக்கு. அது அடி பைப்பு பாருங்க, ஊத்தெடுத்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அட போங்க ஆச்சி, இளநீ தானே ஓரளவுதான் தண்ணி இருக்கும். ஆச்சி, ஒரு இளநிக்குல 1 டம்ளர் இளநீ தான் ஆச்சி இருக்கும். இளநீ இல்லைன்னா தூக்கி போட்டுட்டு அடுத்த இளநிய குடிங்க. அடியே, தூர்க்குல கொஞ்சோண்டு கிடக்குடி.
இந்த இளநிய வாங்குறதுக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அலைஞ்சு திரிஞ்சிருக்காங்கக்கா. இன்னுமே வருங்காலத்துல இளநிலாம் டிமாண்டா இருக்கும் போல இருக்கு. வீட்டுகள்ல ஒரு இளநி மரம் வச்சாக்கே நம்ம எல்லாம் குடிக்க முடியும். ஆமாண்டி சின்ன பொண்ணு, 15 ரூபா 20 ரூபா வித்த இளநீ இப்ப 80 ரூபா 85 ரூபா விக்குதுடி. இளநீலாம் ஆசைப்பட்டு குடிக்கிற மாதிரியா இருக்கு. விக்கிற விலைவாசிக்கு விலைய கேட்டாலே தாகம்லாம் அடங்கி போயிருதுடி. கேட்டுக்கல, நாங்கெல்லாம் வெயில் காலத்துல கேப்பக்கூழு கம்மங்கூழு கஞ்சி அதை தாண்டி கரைச்சு குடிப்போம். வெயிலுக்கு நல்ல இதமா குளு 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 குளுன்னு இருக்கும். இந்த காலத்து பொம்மை நாட்டிய கை வலிச்சு கால் வலிச்சுல இருக்கீங்க, நோகாம நுங்கு இருங்களான்னு பாக்குறீங்க. ஆச்சி, எங்களுக்கு கம்மங்கூழு கேப்பக்கூழு எல்லாம் பிடிக்காது ஆச்சி. ஒன்லி ரைஸ் தான் பிடிக்கும். ஆமாண்டி, எனக்கெல்லாம் பழைய கஞ்சி குடிச்சா தலைவலியே வரும்படி. அதனால குடிக்கிறதே கிடையாது. இட்லி தோசை சுடுச்சோறுதையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நாங்கெல்லாம் பழைய கஞ்சியும் கேப்பக்கூழும் கம்பங்கூழும் குடிச்ச ஒடி, அதனாலயே தடகார்த்தமா இருக்கும். ஒரு தலைவலியை கூட இந்த காலத்து பொம்பளையால தாங்க முடியல. அது என்னமோ உண்மைதான் ஆச்சி. தலைவலி வந்தாலே பயங்கரமால இருக்கு. அன்னைக்கு பூரா நாளே வேலையே செய்ய மாட்டேன். சின்ன வயசுல எங்க அம்மா கம்மங்கூழும் கேப்பக்கூழும் தான் கரைச்சு குடுத்தாங்க. நல்ல குழுகுளும் தான் குடிப்போம். இப்ப யாரு காய்ச்சி குடுக்குறா எனக்கு அந்த பக்குவம்லாம் தெரியாது. ஏன் மாமியார காய்ச்ச சொன்னா அதுக்கே பக்குவம்லாம் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் விட்டுருது. நாங்கெல்லாம் சோறுலாம் எங்க பார்த்தோம். கம்மங்கூழும் கேப்பக்கூழும் பழைய கஞ்சியுமே எங்க அம்மா கொடுப்பாங்க. அதையும் குடிப்போம். தீபாவளி பொங்கலுக்கு இட்லி தோசை சுடுவாங்க. அதை எப்ப சுட்டு தருவாங்கன்னு அடுப்பு பக்கத்திலேயே உட்காந்து இருப்போம். 4 இட்லி தின்னா என்னமோ ஊரே சொந்தமான மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த காலத்துல நினைச்சா இட்லி தோசை பூரி பொங்கல்னு நினைச்சதை திண்டு வாழ்றாளுங்க. இப்ப அரிய வகை பொருள் மாதிரி கேப்பக்களி கம்மங்களி கஞ்சி அதுவே அரிய வகை பொருள் மாதிரி இருக்கு. எங்க அம்மா 2 கேப்பக்களி உருண்டையில கருவாட்டு குழம்பு ஊத்தி கொடுப்பாங்க பாரு. அதை வலிச்சு நக்கி சாப்பிட்டா அம்பட்டு ருசியா இருக்கும். ஆச்சி, காலங்கள்லாம் மாறிக்கிட்டு வருதுல ஆச்சி, அப்படித்தான் இருக்கு. வசந்தி அக்கா, இன்னொரு இளநீ வெட்டி தரவா? போதுமடி சின்ன பொண்ணு, ஒரு இளநீ குடிச்சதே கழுத்து வரைக்கும் தண்ணி வந்து நின்ற மாதிரி இருக்குடி. வீட்ல போய் குடிச்சுக்கலாம். ஆச்சி, உங்களுக்கு இளநீ? போதுமடி, இளநிய குடிச்சா நடக்க முடியாது. சரி, அப்ப இளநிய தூக்கிட்டு வீட்டுகளுக்கு கிளம்புவோமா? சரி டி. சபாடா, அடுப்படிக்குள்ள நுழைஞ்சாலே வேலை வேலையா வந்துகிட்டே இருக்கு. எம்பிட்டு வேலை தான் பாக்குறது. பாத்திரம் விளக்கி பண்டை விளக்கி அதை பண்ணி இதை பண்ணி சோறாக்கி குழம்பு வச்சு கூட்டு வச்சு பொரியல் வச்சு எப்ப முடியல. இங்க பாருவே, தர்பூசணி பழம் வேணும் தர்பூசணி பழம் வேணும்னு காட்டு கட்டா கத்திக்கிட்டு இருந்தா இப்ப என்னமோ புசு புசுன்னு தூங்கிக்கிட்டு கிடக்கா. இவ தர்பூசணி பழம் கேட்டதே எனக்கு மறந்து போச்சே. கேட்டி ராதிகா, ராதிகா. என்னம்மா? பாட்டி, தூங்குறதுன்னா ரூமுக்குள்ள போய் தூங்க வேண்டியதானே டி. ஏன்டி சோபாலியா படுத்து கிடக்குறவ? அம்மா, இன்னும் நீ தர்பூசணி பழம் வெட்டியே கொண்டு வரலையாம்மா? நீ வருவன்னு உட்கார்ந்து எனக்கு தூக்கமே வந்துருச்சுமா. பாட்டி ராதிகா, நான் அடுப்படிக்குள்ள போனவன மறந்துருச்சுடி. சமையல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீட்ல எனக்கு மதிப்பில்ல, மரியாதை இல்ல. ஒரு தர்பூசணி பழம் வெட்டி கேட்டதுக்கு என்ன வரத்து வரீங்க? இதுவே உங்க மருமகளுக்கு நான் என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு செய்வீங்க. எனக்கு செய்வீங்களா? பாட்டி ராதிகா, கோபப்படாதடி. வேலையில மறந்துட்டேன்டி. இரு, இந்தா போய் வெட்டி கொண்டு வரேன். எனக்கு ஒண்ணு வேணா. தேவைன்னா நானே வெட்டி சாப்பிட்டுக்கிறேன். நீங்க உங்க மருமகளை மட்டும் நல்லா பாத்துக்குங்க. எந்த நேரம் பார்த்தாலும் மருமகளை தலையில தூக்கி வச்சுல டங்குன்னு ஆடுறாங்க. பெத்த மக ஆசைப்பட்டதை கூட செஞ்சு தர மாட்டீங்களேம்மா நீங்க? அடி நிறுத்துடி. வயசான கிழவி மாங்க அடுப்படிக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன மச்சையே ஏது மச்சையேன்னு வந்து கேட்டி அடி. இப்படி உட்காந்துட்டு சவுடால அதை செஞ்சு தரேன் இது செஞ்சு தரேன்னு அதிகாரம் பண்ணிக்கிட்டு கிடக்குறவ. இதுவே என் மருமகளா இருந்தா நீங்க எதுக்கிட்டு வேலை பார்க்கறீங்க, உட்காருங்க நான் பாத்துக்கிறேன்னு உட்கார வச்சு எனக்கு சோறு போட்டுருப்பாடி. நீ தான் எனக்கு புள்ளைய வந்து வாச்சிருக்கியே. என்னதான் நான் திட்டுனாலும் அதை அவ காதலியே வாங்கிக்கிற மாட்டா. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வா. எம்மா, நிறுத்துமா உன் மருமக புராணத்தை. அவங்கள பத்தி பேசினாலே எனக்கு எரிச்சலா வருதுமா. ஏண்டி உனக்கு எரிச்சலா வருது? அவ எம்பிட்டு வேலையை இழுத்து போட்டு இந்த வீட்டுல செய்யறா தெரியுமா? 10 நாளா நீ வந்து இருக்க. ஒத்த துணியை துவைச்சியாடி நீ? காலையில இருந்து துவைச்சு போட்ட துணி மேல காயுது. எடுத்துட்டு வான்னு எத்தனை நாள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். காது கொடுத்து கேட்க மாட்டற. எம்மா, வேகாத வெயில்ல என்னை அனுப்பி ஸ்கின் எல்லாம் கறக்க வைக்க பாக்குறியா நீ? நான் இப்பதான் பியூட்டி பார்லர் போய் ப்ளீச்சிங் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்பதான் ப்ளீச்சிங் பண்ணிட்டு வந்துட்டா. ப்ளீச்சிங் என் மருமக வீட்டுல இல்லாதப்பதாண்டி தெரியுது நீ எம்பிட்டு வேலை எனக்கு பார்த்து கொடுப்பா, அவ எம்பிட்டு வேலை எனக்கு பார்த்து கொடுப்பான்னு. ஒரு தவிச்ச வைக்க தண்ணி கூட அள்ளி கொடுக்க மாட்டேன். உன்னைய வச்சு நான் கொண்டாடிக்கிட்டு நான் நல்லா வாழ்ந்துருவேன். போடி. எத்தே, என்னாச்சு தே? ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? யாரு மருமகளே, நீ உட்கார்ந்த இடத்தை விட்டு எந்திரிக்காம அதை செஞ்சு தா இதை செஞ்சு தான் போட்டு வயசான கிழவி பாடா படுத்துறா. அண்ணி, இவள
ராதிகா, நீ தானே உங்க அண்ணேட்ட சொன்ன எனக்கு இளநீ வேணும் வாங்கி தாங்கன்னு. உனக்காகாம அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். நம்ம ஊர்ல எங்கேயுமே இளநியே இல்லம்மா. 5 கிலோமீட்டர் தாண்டி தாமா வாங்கிட்டு வந்திருக்கேன். நடந்தே வந்தனால இவ்வளவு லேட் ஆகி போச்சு. அத்தே, ராதிகா ஆசைப்பட்டு கேட்டுட்டாள்லத்தே, அவளுக்காகத்தான் தே. மருமகளே, ஓ நல்ல மனசை யாரும் புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. ஆனா அவங்களுக்காகத்தான் நீ மாங்கன்னு உழைக்கிற. சரி விடுங்க தே, டென்ஷன் ஆகாதீங்க. ராதிகா, நீ கேட்ட மாதிரியே இளநீ நிறைய வாங்கி போட்டிருக்கேம்மா. நீ ஆசைப்பட்ட நேரம் வெட்டி குடிச்சுக்க. சரி சரி. இந்த வீட்ல ஒரு தர்பூசணி பழத்தை வெட்டிட்டாங்கன்னு சொன்னதுக்கு எங்க அம்மா அக்கா போற கூட்டிக்கிட்டு இருக்கு. இருமா, உனக்கு இப்ப தர்பூசணி பழம் தானே வேணும், நான் வெட்டி தரேன். இன்னைக்கு என்ன குழம்பு தேவைக்க? மருமகளே, நீ வர லேட் ஆச்சுன்னு சொல்லவும் நானே சோறாக்கி குழம்பு வச்சிட்டேமா. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. தே, வயசான காலத்துல இம்பிட்டு வேலை பாக்குறீங்க, நான் வந்து பாத்துருவேன்ல தே. இருக்கட்டுமா, நீ எம்பிட்டு வேலை தான் பாப்ப. மாமியார் மருமக பாச போராட்டத்தை பார்க்க முடியல. அண்ணி, எங்க அம்மாட்ட தர்பூசணி பழம் கேட்டதுக்கு தான் வெட்டி கொண்டு வர மாட்டேன்னு சொல்லி விட்டாங்க. நீங்களாவது கொண்டு வருவீங்களா என்ன? திரும்ப ராதிகா, இப்ப கொண்டு வரேன். காட்டி ராதிகா, உனக்கு மனசாட்சி இருக்காட்டி? உனக்காக அவ அலைஞ்சு திரிஞ்சு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தள்ளி போய் இளநீ வாங்கிட்டு வந்திருக்கா. வந்ததும் வராததுமா தர்பூசணி வெட்ட சொல்லி வேலை சொல்லிக்கிட்டு இருக்க. எம்மா, உன்கிட்ட கேட்டதுக்கு நீ வெட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி புட்டில விடு. அவங்க எனக்கு அண்ணி தானே, அவங்க எனக்கு வேலை செஞ்சு கொடுப்பாங்க. நீ போ. வர வர ராதிகா ரொம்ப ஓவராத்தான் போய்கிட்டு இருக்கா. மருமகளை வேலை சொல்லவும் எங்க அம்மாவுக்கு எம்பிட்டு கோபம் வருது. ராதிகா, இந்தாமா. எங்க அண்ணினா அண்ணிதான். நான் சொன்ன சொல்லுக்கு மறுபேச்சு பேசாம தர்பூசணி பீஸ் போட்டு கொண்டு வந்துட்டீங்களே. இந்தாமா ராதிகா, சாப்பிடு. ஆஹா, என்ன ருசியா இருக்கு. அண்ணி, இன்னும் பாதி தர்பூசணி பழம் இருக்கும்ல அண்ணி? ஆமாமா ராதிகா, இருக்கு. அது அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வைங்க அண்ணி. கொஞ்ச நேரம் சென்று எனக்கு ஜூஸ் போட்டு கொடுங்க. சரிம்மா. என்னதான் எனக்கு அண்ணிய பிடிக்காம இருந்தாலும் நான் கேட்ட உடனே எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் பிடிக்கத்தான் செய்யும். எங்க அம்மாவுக்கு தான் என் மேல பாசம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. இருக்கட்டும், எங்க அம்மாவை ஒரு நாள் நல்ல